ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்காக 2500 கொஷின்ஸ் போடுறோன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சீரீஸ் நான் மேக் பண்ணி உங்களுக்காக நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். பட் ஆனால் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோவில் 10 கொஷின்ஸ் வந்திருக்கு. இது பார்த்தோன்னா வீடியோ நம்பர் 8 சரிங்களா. இதுக்கு முன்னாடி 7 வீடியோ போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, அதில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக அதில் பார்த்தோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இது பார்ட் 3 ஒரு வீடியோஸ் சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20 கொஷின்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன். இதோட டீச் பண்ணால் மொத்தம் உங்களுக்கு 30 கொஷின்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 20,100 உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. அப்போது என்னன்னா, இந்த இடத்துல ஒரு அமௌண்ட்டு எவ்வளோனே தெரியாது. அந்த அமௌண்ட்டு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 5 வருஷத்துக்கு அப்புறம் அது 20,100 மாறுது அப்படின்னு இருக்கும்போது அசலை கண்டுபிடிக்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போது இந்த மாதிரி எதையுமே கொடுக்கல பார்த்தீங்களா. இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டானு மென்ஷன் பண்ணல, சிம்பிள் இன்ட்ரெஸ்டானு மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி கேள்வி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாகவே நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணுமே ரூல் படி. அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கேள்வியில். இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும், தனி வட்டி அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும் சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்துடலாம். ஜென்ரலாக உங்களுக்கு என்னென்னு தெரியும்னா, ஃபஸ்ட்டு அமௌண்ட்டுன்றது என்னென்னா பிரின்சிபலும் இருக்கும், அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். இதுதான் ஃபார்முலாஸ். அமௌண்ட்டுன்றதுனது பிரின்சிபலும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். இது தெரிஞ்சுக்கினா ஈஸியாக சம போட்டுடலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள், அமௌண்ட்டு ஈஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. ஐனா இன்ட்ரெஸ்ட்டு, அமௌண்ட் எவ்வளோக்குன்னா 20,100 இஸ் ஈக்குவல் டு பி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும், பிஎன்ஆர் பை 100. இது இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் பி காமனாக இருக்க வெளியே எடுத்துடலாம். 1 ப்ளஸ் என் பார்த்தீங்கன்னா 5 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10/100 இப்படி இருக்குது. இங்கே 20,100 தனியாக இருக்குது, நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம் கடைசியாக. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது 50, இது கேன்சல் பண்ணால் 50 ஒரு முறை, இங்கே 2 முறை. இப்போ இது ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணால் 1 × 2 2 + 1 3/2. அப்போது 3/2 இருக்குது. இப்போ நீங்கள் ஃபர்தராக இந்த பக்கம் மூவ் பண்ணிங்கன்னா 20,100 இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா 2/3 மாறிடும், இஸ் ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும் சரிங்களா. புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், ஸோ 3ஆர் டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். மூவ் 3 18, மீது 2 இருக்கும் 21, 3 7 21. அப்போ இங்கே 2 0க்கு 2 0 போட்டுக்குங்க. இப்போது இந்த 6 7 00 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 67 × 2 பண்ணிங்கன்னா 2 7 14, மீது 1 2 6 12 13, 2 0 இருக்குது, ஆட் பண்ணிக்கோங்க. 13,400 ரூபாய்ன்றது நம்மளுக்கு பிரின்சிபலாக இருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, 13,400 சரிங்களா. சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது பார்த்துடலாம். 2வது கொஷின்ஸ் என்ன இருக்குன்னா, 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு கேட்டுக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலும் கூட, அது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணதெல்லாம் வேறு மெத்தடு நிறையா ரிப்பீட்டடாக இருக்கலாம். கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டட் மாடல்ஸாக பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ என்னென்னா, ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் பார்த்தோன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தனி வட்டியாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறமா திருப்பம் ஒரு அமௌண்ட் இருக்குது, அது தனி வட்டியை விட 3,000 அதிகம் இப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிஎன்ஆர் பை ஃபார்முலா தான். ஏன்னா இவங்க தனி வட்டின்னு சொல்லிட்டாங்களா. பிஎன்ஆர் பை ஃபார்முலா தான். அப்போ பி பார்த்தோன்னா 20,000 ப்ளஸ்ஸு 5ன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 போட்டுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே எவ்வளோன்னே சொல்லலை. அப்படியே போட்டுங்க, வேறு எதுவும் வழி இல்லை. 2 0க்கு 2 0 கேன்சலு, 2 5 10. அப்போ 10னா உங்களுக்கு மீதி 2 0 இருக்குது.
1000 6ன்னு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு. இது ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதான் கிடைக்கும் தனி வட்டியானது இப்படி ஒரு கான்செப்ட். திருப்பும் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட இது மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது 15,000 சொல்லும்போது திருப்பம் அது 5 வருஷத்துக்கு 15,000 × 5 × 6/100. இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். 15 5 75 × 0 போட்டுங்க. ஏன்னா இங்கே ஒரு 0 இருக்கலாம், அந்த 0ங்க. அடுத்து 6. இப்போ 750 கிடச்சிச்சு. 750 6. இப்போ என்னென்னா கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 3000 அதிகம். அப்போ ரூபாய் 3000 அதிகம்னா அப்போது இதனுடைய டிஃப்ரென்ஸ் வரும்போது அதனுடைய வேல்யூஸ் என்னவாக இருக்கும்? ஸோ கண்டிப்பாக அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த தனி வட்டியுடைய வேல்யூ அதை விட அதிகமாக இருக்குது. அப்போது 1000 -6 1000 6 -750 6 = 3000 ரூபாய் அதிகம். இப்போ பாருங்கள், கொஷின்ஸ் புரிஞ்சிருக்கும். ரெண்டுத்துக்கும் கிடைக்கக்கூடிய தனி வட்டியை விட அதிகமாக இருக்குது அமௌண்ட். அப்போ அதிகமான இங்கே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக, ஷியூராக. அதுக்காக இது மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணால் 250 6 = 3000 வரும். இந்த 0 கேன்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா 25 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ 6 பார்த்தீங்கன்னா 25 ஒரு முறை வரும். அப்போ மீதி பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணுங்கள், என்ன தான் வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ 300 இருக்காங்க. 300/25. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாதி பார்த்தீங்கன்னா 6 0, இதில் பாதி 5, இது 3 0. அப்போ 6 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேல்யூ 25 இங்கே பாருங்கள், ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு. கரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் வந்துட்டு இருக்கும். இதுவரை ஓகே. இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் 1000 6 -750 = 3000 கிடச்சிடுச்சு. சரிங்களா? அப்போது இங்கேருந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த அவசரமாக பண்ணும்போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். இப்போ இது ரெண்டுத்துக்கு கழிச்சா 250 6 = 3000. கரெக்டு தான், 3000 எந்த பிரச்சனை கிடையாது. இப்போ 6 = 3000 / 250 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அடுத்து பார்த்தோன்னா 6 வரும்போது ஏதோ ஒரு ஆன்சர் வரும். இப்போது 5வது டேபிள் காமன் ரெண்டுத்துக்கும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது 5 முறை. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 6 முறை இருக்கும். மீதி 0 அங்கே போட்டு வந்தோம். இது ஒரு முறை, இது 12 முறை. ஸோ முன்னாடி ஏதோ தப்பு பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஏதோ கேன்சல் பண்ணும்போது ஏதோ அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட்டு நினைக்கிறேன் கவனம் செய்யலாம். அப்போது 12%. 6க்கு என்ன கிடச்சிச்சு? 12%. ஆப்ஷன் சி தான் சரியான. இங்கேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கேன்சலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பவுமே. சரிங்களா? அதுக்காக தொடர்ந்து வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அதுதான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு. ஸோ மற்றபடி நாம் எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குரூப் 4க்கு படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுலேயும் சொல்லலாம், இல்லை கமெண்ட் கூட சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் நம்ம ரீப்ளை பண்ணி வீடியோவை போட போகிறோம் எல்லாமே. இப்போ பாருங்கள், அடுத்த கொஷின்ஸ் என்ன இருக்குன்னா, ஆண்டு ஒன்றிற்கு 5% தண்ணி வட்டி விதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதங்கள் ரூபாய் 6400 பெறப்படும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது 6400 ரூபாய்க்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 2.5 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 2 வருஷத்துக்கு 24 மாதம் ப்ளஸ் ஒரு 6 30 மாதம் பை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12. ஏன் 12 போட்டிங்கன்னா அந்த இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால அதுதான் ஃபார்முலாஸ். ஸோ இதெல்லாம் பிஎன்ஆர் பை ஃபார்முலாஸ். பிஎன்ஆர் பை பின்றது பிரின்சிபல், என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட்டுன்றது ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. 2 0க்கு 2 0 கேன்சல். அடுத்து பாருங்கள், இதில் பாதி 6, இதில் பாதி 15. சரிங்களா? இப்போது அடுத்து என்ன பண்ணலாம்? இதில் பாதி 3, இதில் சாரி இதில் 2ன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3வது டேபிள் காமன் 2. இது 5 முறை, இது 1 முறை, இது 32 முறை. அப்போ பார்த்தோன்னா 5 25 × 32. இது சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இது மல்டிபிள் பண்ணால் 50 வரும், திருப்பி மல்டிபிள் பண்ணால் 75. அப்போ உங்களுக்கு 800 வரும். சரிங்களா, இது கேன்சல் பண்ணால் 800. அப்போது ஆப்ஷனில் 800 என்ன இருக்கா? ஆமாம், இதாக இருக்குது. எடுத்தோடனே ஆன்சர் போட்டிங்கன்னா தப்பு. அவங்க என்ன கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பெறப்படும் தொகை இந்த மாதிரி போட்டிங்கன்னா தப்பு. சரிங்களா, கேள்வியை முழுமையாக படிக்கலனா இந்த மாதிரி தான் அவசரப்பட்டு ஓஎம்ஆரில் கையை வைக்கக்கூடாது. இன்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவசரப்பட்டு ஓஎம்ஆரில் கை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த நிமிஷமே எக்ஸாமு ஸ்பாயில் ஆன மாதிரி தான். கேள்வியை முழுமையாக படிச்சுட்டு நல்லா கவனித்து நீங்கள் ஆன்சர் பண்ண மாதிரி தான் அந்த மேக்ஸில் 23+ வாங்க முடியும். சரிங்களா, இல்லைனா நீங்கள் 23, 22 தான் வாங்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் கேள்வியை முழுமையாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லாமே போட தெரியும். சரிங்களா, எல்லாமே போட தெரியும். பட் இருந்தாலும் அங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் தகுந்த மாதிரி மாறக்கூடாது. கேள்வியை என்ன கேட்டுக்கிறாங்க பார்க்கணும். சரிங்களா, இவங்க அமௌண்ட் தான் கேட்டுக்கிறாங்க, பெறப்படும் மொத்த தொகை. அப்போது இது வட்டி தான் கிடச்சிருக்கு நமக்கு. சரிங்களா, அப்போது 6400 + 800 இது கூட்டினீங்கன்னா 0, 12, 2 மீதி 1. ஸோ 7200 ரூபாய் தான் அமௌண்ட்டு. அப்போ ஆன்சர் பி தான் சரியான 7200. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். ஒரு வங்கியின் வட்டி விகிதம் 5% 4% குறையும் போது ஒருவர் 2000 அதிகமாக முதலீடு செய்வதன் மூலமாக அவரின் ஆண்டு வருமானம் குறையாமல் உள்ளது எனில் அவருடைய அவரின் உண்மையான முதலீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க கேள்விகளெல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு. இப்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல், நல்லா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டாண்டர்டான கொஷின்ஸும் கூட. சரிங்களா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது ஜென்ரலாக போடக்கூடிய கொஷின்ஸுக்கும் இந்த கொஷின்ஸுக்கும் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நல்லா செலக்ட் பண்ணி நல்லா கவனித்து படிக்கணும். இப்போ என்னென்னா, ஒரு வங்கி இருக்கேன், அதனுடைய வட்டி விகிதம் பார்த்தோன்னா 5% 4% குறையுது. அப்படி குறையும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பெய்ட் பண்ணுறாரு. பே பண்ணும்போது அவருடைய ஆண்டு வருமானம் மாறாமல் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ஃபஸ்ட்டு அமௌண்ட் இங்கே எவ்வளோன்னு தெரியாதுல்ல இதில். சரிங்களா, எவ்வளோன்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ 5% சொல்லியிருக்காங்க. அப்போது 5P பின்னா எவ்வளோன்னு தெரியாது. அதனால் ஏன்னா PNRBனா நல்லா புரிஞ்சுக்குங்க. பின்னா எவ்வளோன்னு தெரியாது. என்னன்றது ஒரு வருஷம் தான் இங்கே மீனிங். சரிங்களா, ஒரு வருஷம் அப்படின்னு. அடுத்து ஆறுன்றது நம்மளுக்கு இங்கே 5%. அப்போ 5 × P அதுதான் மீனிங். இந்த 5P/100. இந்த 100 எங்கே சடனாக முளைச்சிச்சின்னா PNR/100 ஃபார்முலா. சரிங்களா, நல்லா புரிஞ்சுங்க. PNR/100 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். Pன்றது அமௌண்ட் கொடுக்கலைங்க, அதனால் Pன்னு எடுத்துட்டேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா 5%, அதனால் 5 போட்டேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோன்னா ஒரு வருஷம் தான். இந்த மாதிரி சடனாக மாறுது அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு வருஷம் தான் மீனிங். அதனால் 5P/100 இப்படி வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கட்டுற அமௌண்ட்டோட 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணி கட்டுறாங்க. அப்போது கட்டுற அமௌண்ட் Pனா அதோட 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணி கட்டும்போது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துருவாங்கன்னா 4. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 தான் /100. இப்போ பாருங்கள், இது கேன்சல். அடுத்து பாருங்கள் என்ன இருக்கும், இதை சால்வ் பண்ணுங்கள். 5P = 4P + 4 2s are 8, 3 0 ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5P - 4P = 8000. இப்போ P = 8000. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருச்சு, 8000. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கேள்விகளுக்கு கொடுத்துக்கிற வார்த்தைகளை நீங்கள் ஈக்குவேஷனாக மாற்றிட்டிங்கன்னா ஸோ ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஈக்குவேஷனாக மாற்றுற இதான் உங்களுக்கு கஷ்டம். ஸோ அது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஒரு ப்ராப்பரான ஈக்குவேஷனாக இருக்கணும். தட் மீன்ஸ் எப்படின்னா கொஷின்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தான் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா ஸோ ஆன்சர் அங்கே வரும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவேஷனை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுங்கள் கொடுத்துக்கிற கொஷின்ஸ்க்கு, அப்புறம் சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் கண்டிப்பாக வரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் இது 5வது கொஷின்ஸ். தண்ணி வட்டி வீதத்தின் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக மாறும் கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு பிரின்சிபல் 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களா, அது 3 மடங்குன்னா 300 ரூபாய் மீனிங். என்னது 300 ரூபாய் மீனிங்.
அப்போ 300 ரூபானா நம்மளுக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கும்? இல்லை 200 ரூபாய் கிடச்சிருக்கும். இந்த கேள்வியை இப்படி புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அப்போது எத்தனை வருஷம் கேட்டுக்கிறாங்க? அப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 ஃபஸ்ட்டு ஃபார்ம் எழுதிருங்க. பட் ஆனால் நீங்கள் எக்ஸாமில் போடும்போது நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் ஃபார்முலான்னு எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஈஸி நீங்கள் போட்டு போயிடலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து 200 ரூபா கிடச்சிருக்கு. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வட்டி தான் கேட்டுறாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே தண்ணி வட்டினே மென்ஷன் பண்ணிட்டுறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. பின்றது பார்த்தீங்கன்னா 100 ரூபா. எண்ணு வந்து கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வந்து எங்கே இருக்குது? ஒரு அசலானது 15 ஆண்டுகள் மும்மடங்காக மாறுகிறது எனில் 5 அடங்கு, அதாவது எத்தனை ஆண்டுகள் 5 மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கல. அப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வழி இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே என்னோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? அங்கே 30 வருஷம் சொல்லியிருக்காங்க, அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த என்னோட வேல்யூஸ் இங்கே மூவ் பண்ணிவிட்டு இங்கே 30ன்னு போடணும். ஸோ 30 இப்போ 6. ஏன்னா நம்மளுக்கு இந்த 5 மடங்காக சொல்லும்போது ஸோ கொஷின்ஸ் வந்து ஒரு க்ரியேட்டிவாக மாறி இருக்குது, அதுக்காக. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். இப்போது 6 வந்து ஒரு வேல்யூ வரும் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது ஒரு முறையா, இது ஒரு முறை, இது இப்படி தான் இருக்கா? ஸோ இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஒரே நிமிஷம், கொஞ்சம் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டு மாதிரி இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30ன்னு போட்டிருக்குமா, அது தப்பு, அது படிங்க. ஏன்னா இங்கே 15ன்னு வரணும். இங்கே எங்கேயும் 30 ஆப்ஷனை பார்த்து எதோ போட்டுருவோம். ஸோ இங்கே 15 இருக்குது, அந்த 15 இங்கே போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கேன்சல் ஆகுது பாருங்கள். 2 0க்கு 2 0 கேன்சல். அடுத்து வந்து 5ஆவது டேபிள் கேன்சல் பண்ணுங்கள் 3 முறை. இது 4 முறை இங்கே 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இது நம்ம 6 = எடுத்துகிட்டு வந்தால் 40/3ன்னு வரும். இப்போ 6 இதுதான். சரிங்களா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய 3 ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். அப்போ 40/3. இது வந்து 6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வி வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அமௌண்ட்டு ஒரு பிரின்சிபலு 15 வருஷத்தில் 3 மடங்காக மாறிச்சு. அப்போ அதில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். இப்போ இதை வச்சு என்ன பண்ணோம், 5 மடங்காக அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். 5 மடங்குனா 100 ரூபா இருந்துச்சுன்னா நமக்கு 400 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். அதான் மீனிங். 100 ரூபா நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா 400 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு. சார் இங்கே வந்து எதுவுமே கொடுக்கல சார், பிரின்சிபல் கொடுக்கல, நம்பர் ஆஃப் இயர்ஸ்லாம் கொடுக்கல, அதெல்லாம் இல்லை, எல்லாமே முன்னாடி கொடுத்துட்டுருக்காங்க. அதுதான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நீங்கள் எதுக்கு சார் தேவையில்லாமல் இங்கே 400 போட்டிங்க 100 போட்டிங்கன்னா 5 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 ரூபாய் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 400 ரூபா வட்டியாக இருக்கும். அதுதான் 5 மடங்கு மீனிங். சரிங்களா? அந்த 100 ரூபா சேர்த்தினா மொத்தம் 500 ரூபா. அப்போ 500 ரூபான்னா 5 மடங்கு. அப்போது இப்படி எழுதணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா 15 தான். சாரி, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறேன், அதனால் இங்கே என்ன வரும்? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கோம். 40/3 இன்ட்டு ஃபார்முலா 100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல். அடுத்து பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் பண்ணால் 10, 30. ஸோ 30 n. அப்போது 30 வருஷம் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி வரத்துக்கு. இதே நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டாங்கன்னா சும்மா அப்படியே 10 செகண்ட் ஆன்சர் போட்டு போயிடலாம். ஸோ அது வந்து அங்கே ஒரு மெத்தடு. இங்கே வரும்போது நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் தான் போட்டாகணும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அமௌண்ட் வந்து எவ்வளோ வாங்குவாங்கன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 வருஷத்துக்குன்றால் நீங்கள் டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12,000. 12,000க்கு 5% ஃபஸ்ட்டு 1 இயர்க்கு போடும்போது இங்கே 1 தான் வரும் பை 100. இதையும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ கேன்சல் ஆகிடும். நம்ம PNR/, அந்த மெத்தடில் வச்சு போடுறோம். சரிங்களா? இந்த ஃபார்முலா வச்சு போடுறோம், ஒவ்வொரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து பாருங்கள் 12×5 = 60. சரிங்களா? அப்போது 600.
அப்போ 12,600க்கு அடுத்த வருஷம் நம்ம போடும்போது 5 வருஷம் இங்கே 100 வரும்போது இது கேன்சல். அடுத்து 5 30க்கு 0 மீதி 3, I2 10, 13க்கு 3 மீதி 1, I1 என்ன இருக்குது 6, ஸோ 630. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 1230 வரும். சரிங்களா? அப்போது மொத்த அமௌண்ட் கேட்குறாங்க இந்த இடத்துல. ஸோ அவங்க வட்டி கேட்கல, எவ்வளோ கேட்குறாங்க மொத்த அமௌண்ட். அப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது 12,000. ஸோ 12,000 ஆட் பண்ணால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 13,230 ரூபாய் கிடச்சிருக்கோம். ஆன்சர் சி தான் விடை, 13,230. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். நீங்கள் டக்குன்னு இது எடுத்தோன்னே இப்படி போட்டலாம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா மல்டிப்ளிகேஷனும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக முடியும். அதுக்காக சரிங்களா? அதாவது சார் எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன மீனிங்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு PNR பை அதாவது PNR பை 100 மெத்தடில் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் 1000 ரூபான்னு போட்டிங்கன்னா 2வது வருஷம் போது இங்கே வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை இந்த பிரின்சிபலோட இதை ஆட் பண்ணி அடுத்து NRக்கு பை 100 இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய தனி வட்டியோடைய ஃபார்முலாஸ். சரிங்களா? ஸோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ஒரு மெத்தட் இது. சரிங்களா? ஸோ சிம்பிளாக இப்படி போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. அசல் தொகை 10,000 ஆனது 15 ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம். ஸோ 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது 10,000 3 வருஷத்துக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா, PR/100 ஹோல் ஸ்கொயர் 3 + R/100 இதுதான் ஃபார்முலா 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபார்முலாஸ் இதுதான். அப்போ பாருங்கள் 10,000 அப்புறம் பார்த்தீங்கன்னா R வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துறாங்க, ஸோ 15. அப்போ 15 × 15/100னா 4 0 போட்டுக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்து 3 + R வந்து 15/100 இதுதான். இப்போ பாருங்கள் சால்வ் பண்ண என்ன வரும், இந்த 4 0க்கு இந்த 4 0 கேன்சல் டேரெக்டாகவே. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 3 முறை, இது வந்து 20 முறை. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் கேன்சல் பண்ணுறது. இது 60 63. அப்போது 225 மல்டிபிள் 63/20. இப்போ நீங்கள் ஃபர்தராக இது சால்வ் பண்ணிங்கன்னா இது 0க்கு இங்கே வந்துடும், பாயிண்ட் இங்கே வந்துடும். 6.3 நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2னா 3.1 2 மீதி 1 5 வந்துடும். சரிங்களா? 3.15 வந்துடும். அப்போ 225 315ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். கடைசி நம்ம பாயிண்ட் ஒமிட் பண்ணிடலாம். I5 25 மீதி 2 I2 10 12 2 மீதி 1 I1 I2 10 11. திரும்ப 1ஆல் பண்ணும்போது உங்களுக்கு 2 to 5 வந்துடும். திரும்ப பாருங்கள் 35 5 மீதி 1 3 2 6 7 அப்புறமா 3 2 6. இப்போ ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். 5 7 இங்கே 8 இங்கே 10க்கு 0 மீதி 1 இங்கே 7 ஆகிடும். அப்புறம் 2 டெசிமல் 708.25 கிடச்சிருக்கு. அவனுக்கு ஆன்சர் இருக்கா, இருக்குதோ. இங்கே 2 5ன்னு இருக்குது, 7 5. நான் இங்கே எழுதும்போது தப்பாக எழுதிருக்கேன், 7 5. அப்போ ஆன்சர் சி தான் சரியோட 708.75 இது ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் இது, ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி வரும். அடுத்த கொஷின்ஸ் பாருங்களுக்கு. ஒருவர் ரூபாய் 2,000ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் ரூபாய் 1,000ஐ திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே செம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் வந்து 2,000 ரூபா ஒரு பேங்க்கில் வந்து வாங்குறாரு, இல்லை ஏதோ யார்கிட்டையோ வாங்குறாரு. அவர் என்ன பண்ணாருன்னா 6% தனி வட்டிக்கு வந்து வாங்குறாரு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2,000 ரூபான்றது 6% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 2 0 2 கேன்சல், 6 2 12. அப்போ 120 ரூபாய் வந்து பார்த்தோன்னா 6%. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வருஷம் வரும்போது திருப்பும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை
ஒரு பர்டிகுலராக ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துட்றாரு. எவ்வளோ கொடுக்குறாருன்னா அவர் 1000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிட்டார். என்ன பண்ணார்? 1000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிட்டார். அப்போது அடுத்த வருஷம் வரும்போது அவர் 2 வருஷம் முடிவில் வந்து எவ்வளோ கொடுத்துருப்பார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்தராக வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? 1000 ரூபாய் கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம கழிக்கணும். சரிங்களா? கழிச்சா என்ன வரும் பாருங்கள். 2000 ரூபா ஆனார். அப்போ 1000 ரூபா கொடுத்துட்டோம்னா இது 1000 ரூபாய் இருக்கும். அந்த 1000 ரூபாய்க்கு 6% கண்டுபிடிக்கணும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அப்போ 60 ரூபாய் இருக்கும். அப்போது அவர் மொத்தம் எவ்வளோ கொடுப்பாருன்னா கடைசியாக மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டாரு. ஒரு 1000 ரூபாய் இருக்கும். இப்போ இந்த வட்டி 180 ரூபா. இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணால் 1180 ரூபாய் கொடுப்பாரு. சரிங்களா? அப்போது ஆன்சர் பி தான் சரியான விடை. 1180 ரூபாய் அவர் 2 வருஷம் முடிவில் அவங்ககிட்ட காசு கொடுத்துருவார். இந்த இடத்துல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சார் இந்த இடத்துல வட்டிக்கு வட்டியெல்லாம் அப்படி வருமா? அப்படிலாம் வராது. ஏன்னா தனி வட்டியை பொறுத்தவரை என்னென்னா வட்டிக்கு வட்டியெல்லாம் கிடையாது. சரிங்களா? அசல் கொடுத்துட்டாருன்னு கடைசியாக கொடுக்கும்போது வட்டி கொடுத்துருவார். அதுதான் மீனிங். சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது 9வது கொஷின்ஸ் இது. சரிங்களா? என்ன இருக்குன்னு ரூபாய் 4000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போது 4000 ரூபாய் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 5×20 அப்போது 200 ரூபாய். திருப்பவும் நம்ம நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் வந்து நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கும் போது வரக்கூடிய முதல் வருஷத்துடைய வட்டியை வந்து செகண்ட் வருஷத்துக்கு வரக்கூடிய பிரின்சிபலோடு ஆட் பண்ணிக்கணும். அப்போ 4200 × 5% இன்ட்டு ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது 100. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. 2 10க்கு 0 மீதி 1. 5×20 21. அப்போ இது ஆட் பண்ணால் 410 ரூபாய்ன்றது வட்டியாக இருக்கும். இதையே அவங்க அமௌண்ட்டு கேட்டுதாங்கன்னா 4410 ரூபாய். இது அமௌண்ட்டு கேட்டுருந்தாங்கன்னா, இதே அவங்க வட்டி மட்டும் கேட்டுருந்தாங்கன்னா 410 ரூபாய். இப்போ வட்டி மட்டும் கேட்குறாங்க. அப்போ 410. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா, நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கடைசி கொஷின்ஸ். சரிங்களா? லாஸ்ட் கொஷின்ஸ் இது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி 9 கொஷின் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இது கடைசி கொஷின்ஸ். நான் திருப்புன்னு சொல்கிறேன், இந்த வீடியோஸ் வந்து இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டாலும் சரி, இல்லை குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாலும் சரி, இல்லை எனி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி. ஸோ மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள் அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க கொடுத்துட்டாங்க. இது பிரின்சிபல் கொடுத்துறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ 3 வருஷத்துக்கான இது மீனிங். சரிங்களா? ஏன்னா 3 வருஷம் கொடுத்துறாங்க. அதனால் அப்போ நம்மளுக்கு ஃபார்முலாஸ் என்ன? P × R/100 ஹோல் ஸ்கொயர், அப்புறமா 3 + R/100. இதுதான் ஃபார்முலாஸ். எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P வந்து 8000, R வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துறாங்க 5, அப்போது 25ன்னு போட்டுடலாம். /4 0 போட்டுக்கலாம். சரிங்களா? அப்புறமா 3, அப்புறமா 5/100. இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இப்போது 5 வந்து பார்த்தோன்னா ஒரு முறை, இது வந்து 20 முறை. ஸோ 1 டைம்ஸ் 20 டைம்ஸ். அடுத்து பார்த்தோன்னா இது மல்டிப்ளை பண்ணால் 60 + 1, ஸோ 61. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 61/20ன்னு வரும். இது வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2 3, ஸோ 3 ஜீரோக்கு 1 2 3 ஜீரோ கேன்சல். இது 2 முறை, இது 5 முறை, இது 1 முறை, இது 4 முறை. அப்போது 4 5 20. ஸோ இப்படி இருக்குது. அடுத்து 61/20 இப்படி இருக்குது. இந்த 20 கேன்சல். அப்போ 61 நமக்கு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை.
ரூபாய் வந்து பார்த்தோன்னா ஸோ வட்டியாக இருந்திருக்கும் 3 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா வீடியோ நம்பர் 8. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் கீழே வருது, 3வது பார்ட் வீடியோஸு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னா 7 வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.